மன்னனே, என்னை யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். நீதி வழங்கிய ஒரு மன்னன் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு நீ வேற எதையே கூறிக்கொண்டிருக்கிறாய். இளப்பெண், அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய். நான் கூறுவது சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது. அவ்வூரில் புகழ்மிக்க மாசாத்துவன் மகனாகிய கோவலனின் என்பானின் மனைவி நான். ஓ, இப்பொழுது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியோ நீ? போகும் மன்னா போகும். என் கணவனை கொள்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்வது தகுமா? பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அங்கு அறநெறியும் ஆகும். அது அனைவருமே அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனை தவறிழைத்து விட்டால் தண்டித்தல் அது உரிய மன்னனுக்கு உரியது என்பதனை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பு. என் சிலம்பு பரல் மாணிக்கம் பெண்களாலானது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையானால் அரசுக்குரிய சிலம்பு பரல் முத்துக்களால் ஆனது. யாரெங்கே கோவலனிடம் பெற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவனிடமே கைப்பற்ற அச்சிலம்பு. நீ தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை அநியாயமாக கொன்று உன் அறநெறிக்கு இலக்கு என்று இதோ மெய்யளிக்கிறேன். இங்கே பா. தவறளித்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. இதுவரை குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இருவேளும் நான் உயிரோடு இருப்பது தகுமா? உனக்கு வெட்கம், உனக்கு மணிமுகடம் எதற்கு? வேண்டாம். இனிமேலும் யான் உயிர் இன்றோடு என் வாழ்நாள் முடிவதாக. மன்னா தவறளி மன்னா